بسم الله الرحمن الرحيم قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد. எல்லாம் வல்ல ஏக இறைவனின் நல்லடியார்களே, உங்கள் மீதும் என் மீதும் அந்த ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக என்று பிரார்த்தித்தவளாய் எனது உரையை ஆரம்பம் செய்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ். உங்கள் முன்னால் நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு ஷிர்க் என்றால் என்ன? கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல ஏக இறைவனின் நல்லடியார்களே, அல்லாஹு ரப்புல் ஆலமீன் இந்த உலகத்தில் எத்தனையோ படைப்பினங்களை படைச்சிருக்கிறான். அதிலும் குறிப்பாக மனிதனுடைய சமுதாயத்தை அல்லாஹ் ரொம்ப நேசித்து விரும்பி படைச்சிருக்கிறான். அப்படி படைத்திருக்கக்கூடிய மனிதர்களாக இருக்கக்கூடிய நாம் அல்லாஹ்வுக்கு பிடித்தமான நன்மையான காரியங்களை செய்கிறோமா, இல்லை அல்லாஹ்வுக்கு பிடிக்காத தீமையான காரியங்களை செய்கிறோமா என்று பார்த்தால், அல்லாஹ் கோபப்படக்கூடிய சபிக்கப்படக்கூடிய விஷயங்களைத்தான் இன்றைக்கு அதிகமான முஸ்லிம் மக்கள் செய்து கொண்டு வருகிறோம். அதில் ஒன்றுதான் என்ன? ஷிர்க் எனும் இணை வைப்பு. இறைவன் ஒருவன் இருக்கிறான் என்று நம்புவது மட்டும் இஸ்லாம் கிடையாதுங்க. இறைவன் ஒருவனை தவிர வேறு எந்த இறைவனுமே கிடையாது என்று நம்புவதுதான் இஸ்லாமிய மார்க்கம். அல்லாஹ்வை வணங்குவது மட்டும் இஸ்லாம் கிடையாது. அல்லாஹ்வை மட்டுமே வணங்குறது தான் இஸ்லாம். இஸ்லாத்தை பின்பற்றுகிறோம், இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டோம் என்று சொல்லக்கூடியவங்க யாராக இருந்தாலும் சரி, முதல்ல இந்த இணை வைப்பான ஷிர்க்கான காரியங்களை விட்டு விலகி இருக்கணும். அப்படி விலகவில்லை என்றால் நாம் இஸ்லாத்திலே இருப்பதற்கான எந்த ஒரு முகாந்திரமும் எந்த ஒரு தகுதியுமே கிடையாது. இன்னைக்கு மக்களை பாருங்க, சாதாரண செத்த பொருளத்துக்கிட்ட போய் குணத்துக்கிட்ட போய் எல்லா தேவைகளையும் கேட்கக்கூடியதை பார்க்குறோம். என்னென்ன? நூரியம்மா நமக்கு குழந்தை பாக்கியத்தை தருவாங்க, ஷாஹுல் ஹமீது பாதுஷா நமக்கு நோய் நிவாரணத்தை தருவார், அப்துல் காதர் ஜெயிலானி நம்முடைய பாவங்களை மன்னிப்பார், இன்னும் மற்ற பவாக்கள் அவுலியாக்கள் நம்முடைய தேவைகளை நிறைவு செய்வாங்கனே. அல்லாஹ்வுக்கு இருக்கக்கூடிய பண்புகளை, அல்லாஹ்விடத்திலே நாம் கேட்கக்கூடிய தேவைகளை இன்னைக்கு செற்றுப்போன டெத்தின ஒரு சடலத்துக்கிட்ட போய் கேட்கக்கூடியதை பார்க்குறோம். அல்லாஹு ரப்புல் ஆலமீன் தன்னுடைய திருமறை குர்ஆன்ல 56வது அத்தியாயத்தில் 51வது வசனத்திலே அழகாக சொல்றான். என்ன சொல்றான்? வமா ஹலக்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅ்புதூன். ஜின்னையும் மனிதனையும் என்னை வணங்குவதற்காகவே தவிர வேறு எதற்காகவும் நான் படைக்கலன்னு அல்லாஹ் சொல்றான். ஆனால் இன்றைக்கு அல்லாஹ்வை வணங்குவதை விட்டுவிட்டு அல்லாஹ்வுடைய இடத்துல யாரையோ ஒரு சடலத்தை, மத குருமார்களை, கல்லை, சூரியனை, சந்திரனை, அற்ப பொருட்களை எல்லாம் அல்லாஹ்வுக்கு நிகராக வைத்து வழிபட்டு வருவதை பார்க்கிறோமா இல்லையா? இன்னைக்கு நம்ம இணை வைப்புனே தெரியாம
நம்ம அன்றாட வாழ்க்கையிலே ஏதோ ஒரு காரியங்களை ஷிர்க்கை செய்து கொண்டுதான் வருகிறோம். என்னென்ன? பராத் நோன்பை வைப்பது, நல்ல நேரம் கெட்ட நேரம் பார்ப்பது, சகுனம் பார்ப்பது, சூனியத்தை உண்மை என்று நம்புவதுன்னு இன்னைக்கு இஸ்லாமிய மார்க்கத்தில் இல்லாத எவ்வளவோ ஷிர்க் நிறைந்த காரியங்களை சர்வ சாதாரணமாக செய்து கொண்டு வருகிறோம். அல்லாஹு ரப்புல் ஆலமீன் திருமறையிலே தெளிவுபடுத்துகிறான். ذَلِكَ هُدَى اللَّهِ يَهْدِي بِهِ مَن يَشَاءُ مِنْ عِبَادِهِ وَلَوْ أَشْرَكُوا لَحَبِطَ مَا كَانُوا يَعْمَلُونَ. இதுவே அல்லாஹ்வுடைய நேரான பாதை. அல்லாஹ் யாருக்கு நேரான பாதையை வழங்குகிறானோ அவனை வழிகெடுப்பவர்கள் யாருமே கிடையாது. அல்லாஹ் யாரை வழிகேட்டிலே விட்டுவிட்டானோ அவர்களை நேரான பாதையில் நம்மால் செலுத்த முடியாது. அப்போ ஒரு மனிதனுக்கு நேரான பாதையை கொடுக்கிறதா இருந்தாலும் வழிகெடுக்கிறதா இருந்தாலும் யாருடைய பொறுப்பு? அல்லாஹு ரப்புல் ஆலமீனுடைய பொறுப்பு. நம்ம லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் ஏன் நன்மையை மூட்டை மூட்டையாய் சேர்த்து வைத்திருந்தாலும் நம்மிடத்திலே இந்த ஷிர்க் என்கிற நோய் இருந்தால் அல்லாஹ் நம்மை பாதுகாக்க வேண்டும். அதை ஒருபோதும் ஏற்றுக்கவே மாட்டான். இணை வைப்புக்கு அல்லாஹ் 1-2 உதாரணத்தை சொல்லலைங்க, ஏராளமான உதாரணத்தின் மூலமாக அந்த ஷிர்க் நமக்கு எவ்வளவு கொடூரமானது, நம்மை எவ்வளவு பாதாள குழியிலே தள்ளக்கூடியதுங்கிறத அழகான முறையில் தெளிவுபடுத்துகிறான். ஹஜ்ஜுடைய அத்தியாயத்திலே 73வது வசனத்திலே மனிதர்களுக்கு புரியக்கூடிய வகையில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தெளிவுபடுத்துகிறான். என்ன சொல்றான்? யா ஐயுஹன்னாஸ், மக்களே. பொதுவா மாற்று மத ஆண்களை பார்த்தோ பெண்களை பார்த்தோ சொல்லல, கிறிஸ்தவ மக்களை பார்த்தோ சொல்லல. பொதுவா அல்லாஹ் சொல்றான், எல்லா மக்களும் என் அருமை மக்களே. ذُرِبَ مَثَلٌ فَاسْتَمِعُوا لَهُ. உங்களுக்கு அழகான ஒரு உதாரணத்தை சொல்றேன், கவனமா கேளுங்கன்னு அல்லாஹ் சொல்றான். அதை சொல்லிவிட்டு கீழே என்ன சொல்ல வரான்? இன்னல்லதீன ததுஊன மின் தூனில்லாஹ் வயஹ்லுகு குபாபன். அல்லாஹ்வை இன்றி நீங்கள் யாரையெல்லாம் பிரார்த்தனை செய்கிறீர்களோ அழைக்கிறீர்களோ அவர்களை எல்லாரும் நீங்க ஒன்று சேர்த்துக்கோங்க. நீ யாரை வணங்குன? சிலையா அல்லது உயிரிலும் மேலாக நேசிக்கக்கூடிய உத்தம தூதரையா, ஒரு கல்லையா, சூரியனையா, சந்திரனையா? நீ யாரையெல்லாம் எனக்கு சமமாக வைத்தாயோ அவன் எல்லாரையும் ஒன்று சேர்த்துக்க, என்ன விட்டுடு. எல்லாரும் ஒன்று சேர்ந்து ஒரு சின்ன ஈயை படைத்து காட்டுங்க. வேற ஒண்ணுமே நான் உங்ககிட்ட கேட்கல. ஒரு சின்ன ஈயை படைத்து காட்டுப்பா. உன்னால அந்த ஈயை படைக்க முடியலையா? ஈ எடுத்துட்டு போதில்ல உணவு, அந்த உணவையாவது என்னிடத்திலிருந்து நீ திரும்பி கொண்டுட்டு வா. ஒரு சின்ன ஈ என்னத்துங்க கொண்டுட்டு போவோம்? ஒரு லட்டோட, ஒரு தட்டையோட லட்டு இருக்கு, அந்த தட்டையோட லட்டு தூக்கிட்டு போயிடுமா? ஒரு ஜாங்கிரி இருக்கு, முழுசா ஜாங்கிரியை எடுத்துட்டு போக முடியுமா? ஜாங்கிரியில ஒரு சின்னத்தை எடுத்துட்டு போவோம், லட்டுல ஒரு சின்ன துண்டை எடுத்துட்டு போவோம். ஏன் பொதுவா அல்லாஹ் ஈய சொல்லணும்? கொசுவை சொல்லியிருக்கலாம், அல்லது மற்ற பிராணிகள் எதை வேண்டுமானாலும் சொல்லியிருக்கலாம். ஏன் குறிப்பாக அல்லாஹ் ஈய சொல்லணும்? அதில் தான் ஒரு முக்கிய மேட்டரே இருக்கு, ஹைலைட்டே அதில் தான்.
ஏன் அல்லாஹ் ஈய சொல்கிறான்? ஈ ஒரு உணவை சாப்பிடுதுன்னா முன்னாடி என்ன அந்த உணவை சாப்பிட்டுச்சோ அதோட மிக்ஸ் ஆகிடுமா. அது என்ன சாப்பிட்டுச்சு, எப்போ சாப்பிட்டுச்சு, எந்த நேரத்தில் சாப்பிட்டுச்சுன்னு ஈயை வைத்து நம்மால் கண்டுபிடிக்க முடியாது. ஒரு சாதாரண மனுஷன் இருக்கான், அவன் இப்போ ஒரு புரோட்டாவை சாப்பிட்றான், புரோட்டாவோடு சேர்த்து குருமாவை சாப்பிட்ருக்கான். அந்த குருமாவில் ஏதோ ஒரு விஷம் இருக்குன்னு கண்டுபிடிச்சிருவாங்க. ஆனால் அப்படி அந்த ஈக்கு கண்டுபிடிக்க முடியுமான்னு கேட்டால் கண்டே பிடிக்க முடியாது. அதனால தான் அல்லாஹ் நுணுக்கமாக சிறந்ததாக மனிதர்களுக்கு புரியக்கூடிய வகையிலே ஈயை உதாரணமாக சொல்லுகிறான். இதெல்லாம் சொல்லிட்டு கடைசியாக சொல்கிறான், நீ யாரிடத்தில் போய் உன்னுடைய தேவையை கேட்குறியோ அவனும் பலகீனமானவன் தான், நீ இருக்கல்ல நீனும் பலகீனமானவன் தானே. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு இணை வைப்பு எவ்வளவு பெரிய கொடூரமானதுங்கிறத புரிய வைக்கிறான். இன்னும் சொல்ல போனால் அல்லாஹுடைய தூதரவர்கள் ஒரு செய்தியை சொல்கிறாங்க. என்ன செய்தி? ஜிப்ரீல் அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு நற்செய்தியை ரசூலுல்லாவுக்கு சொல்கிறாங்க. என்ன நற்செய்தி? அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இதை அறிவிக்கிறாங்க. பொதுமக்கள் எல்லாரிடத்துலையும் ரசூலுல்லாஹ் இங்கே வாங்க, சஹாபாக்களே, சஹாபிய பெண்மணிகளே எல்லாரும் இங்கே வாங்க, உங்களிடத்துல ஒரு நற்செய்தியை நான் சொல்லணும். எல்லாரும் வியப்பாக கேட்குறாங்க, யா ரசூலுல்லாஹ், அல்லாஹுடைய தூதரே, என்ன நற்செய்தியை சொல்ல போறீங்க? நான் ஆவலாக கேட்க தயாராக இருக்கிறேன். அது ஒன்றுமில்லப்பா, ஜிப்ரீல் அலைஹி வஸல்லம் அவங்க என்னிடத்திலே ஒரு நற்செய்தியை சொன்னார்கள். என்ன நற்செய்தி தெரியுமா? என்னுடைய சமுதாயத்தில் யாரெல்லாம் அல்லாஹுவுக்கு இணை வைக்காம ஷிர்க் வைக்காம மரணத்தை சந்திக்கிறாரோ அவருக்கு அல்லாஹ் சொர்க்கத்தை தயார்படுத்திட்டான். சின்ன சின்ன பாவத்தை நம்ம செஞ்சிருப்போம், திருடி இருப்போம், பொய் சொல்லியிருப்போம், பொறாமப்பட்டு இருப்போம், அண்டை வீட்டுக்காரிடத்தில் சண்டை போட்டிருப்போம். இதை கூட அல்லாஹ் நாடினால் மன்னித்து விடுவான் சகோதரிகளே. ஆனால் அல்லாஹுவுக்கு நிகராக எதையாவது நாம் ஷிர்க் வைத்தால் அல்லாஹ் நம்மை பாதுகாக்க வேண்டும். அல்லாஹ் நம்மை சொர்க்கத்தை விட்டு நமக்கு தடுத்து விட்டு நரகத்திலே தூக்கி அடித்து விடுவான். அப்போ இனிமேல் வரக்கூடிய காலங்களில் நாம் செய்து கொண்டிருந்த இணை வைப்பான காரியங்களை விட்டு விலகி இனி வரக்கூடிய காலங்களிலாவது அல்லாஹ்வை மட்டுமே வணங்கக்கூடிய நன்மக்களாக வல்ல ரஹ்மான் உங்களையும் என்னையும் ஆக்கி அருள் புரிவானாக என்று கூறியவளாய் எனது உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.